ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், ரச சாதம்னு எல்லாத்துக்கூடையுமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ சாதமும் காலியாயிரும், காயுமே அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு கூட மிச்சம் வைக்காமல். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அப்புறம் ஆல் அப்படிங்கறத டச் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் முத்தலை இல்லாமல் இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் செய்யும் பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதை வயலட் கலர், ஒயிட் கலர் இதில்னாலும் செய்யலாம், வரி கத்திரிக்காய் எதுலனாலும் செய்யலாம், டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இது என்ன பண்ணிக்கிறணும், இந்த மாதிரி கத்தியால் ப்ளஸ் மாதிரி குறி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே உள்ளே பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு காம்புலையுமே நுனியை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மணம் வர்ற அளவு இது நல்லா வறுத்து விடுங்க. இதுதான் பேஸே. இந்த மசாலாலேருந்து தான் நம்மளுக்கு டேஸ்ட் வரப்போகுது. கத்திரிக்காயில் அப்படியே இது நம்ம பவுடர் பண்ணி எல்லாத்தையும் பவுடர் பண்ணி ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 4 டீஸ்பூன், எந்த டீஸ்பூனில் எடுத்தீங்களோ அதே அளவு 4 டீஸ்பூன் தனியா, வரமல்லி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்துட்டு மனம் வந்ததுக்கப்புறம் 5லேருந்து 8 வரமிளகா வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம். 5 அப்படின்றது நார்மல் காரமாக இருக்கும். 8 மிளகா அப்படி வச்சோன்னா காரம் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றீங்க, இல்லை ரசம் சாதம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றீங்கன்னா 5 மிளகாயே போதுமானது. இப்போ அடுப்பில் இன்னும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை பூச்சி எதுவும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் மட்டும் தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 4 நிமிஷம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே தயாரிச்சோம் இல்லையா பவுடர், அதில் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்களேன், கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. லைட்டாக ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடரை உங்களால் எவ்வளோ உள்ளே வைக்க முடியுமோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே இந்த மசாலாலேயே அப்படியே எண்ணெயில் வறுத்து விடும்பொழுது நல்லா குக் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும், அது ஒரு கோட்டு மாதிரி ஆயிரும். இப்போ எல்லாத்துலேயுமே நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மண் பாத்திரத்தில் தான் இதை செய்ய போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்களேன், எண்ணெய் இதுக்கு கூடுதலாக தான் செலவாகும். நீங்கள் ஒன்றொன்னா போட்டு எடுப்பீங்க அப்படின்னு இது பொரிச்சு விட போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி, 1.5 குழிக்கரண்டி அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நம்ம எடுத்து கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காயோடு அப்படியே நல்லெண்ணெய் சேரும் பொழுது அப்படியே மனம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். அப்படியே பிரட்டி பிரட்டி விடணும். 2 நிமிஷத்துக்கு இருக்கா, 1 நிமிஷத்துக்கு இருக்கா, அப்படியே பிரட்டி பிரட்டி விடுங்க. செம்மையாக ரெடி ஆயிரும். ஒரு சைடு அப்படியே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்களேன், இப்போ தான் நான் திருப்பி விட போகிறேன். இப்போ கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா பவுடர், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை மேலால் தூவிக்கலாம். இப்போ அந்த சைடு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, திருப்பி விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனதுமே பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால லைட்டாக பொங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு இது வேஸ்ட்டு கிடையாது. இதுலேயே நீங்கள் வத்த குழம்பு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் இதை இது பண்ணி விடுங்க. இப்போ இதையும் தூவிடலாம். 5 நிமிஷத்தில் சூப்பராக வந்துருச்சு பாருங்களேன். மேலே இருக்கிற தோல் முதற்கொண்டு அவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குது. மேலே எப்படி இருக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே கத்திரிக்காயை முழுசாக சாப்பிடலாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.